உங்களை நான் கண்டிப்பா விட மாட்டேன்டா. லாகர் வேக், நான் அப்படி சுத்தி போறேன், நீ இப்படி போட தம்பி. நீ போறியா? அந்த காரடிங்க ரெண்டும் நம்மளை துவைச்சு போட்டு தொங்க விட்டுருதுங்களே. போலீஸ்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். யாரு யாது இங்கிருந்து போயிடு. முதலாளி நீங்களா என்ன படிச்சிருக்கீங்க? டிவி கொஞ்சம் சத்தம் போட்டுருச்சுங்க. அதான் வேலை செய்ய சொன்னா டிவியை பார்த்துட்டு இருக்க. மரத்தை வெட்டாம அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? நீ டிவி பார்க்க வேணா, சம்பளம் தரேன். இல்லங்க ஐயா, கொஞ்சம் ஜாலியா உட்காந்து என்ன விளையாடிட்டு இருக்கியா? சொல்றது கேளுங்க ஐயா. நான் வீட்டை விட்டு வெளியே போனாலே அந்த கரடிங்க என்ன துவைச்சு தொங்க விட்டுருதுங்க. இப்ப கூட நான் எப்ப வெளியே போவேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை வேலை செய்யாம நொண்டி சாப்பிட்டியா? வரங்கள் வரலன்னா அப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த மாசம் சம்பளமே உனக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாம உன் சீட்டையும் நான் கிழிச்சிருவேன். ஹலோ ஹலோ முதலாளி, நைட்டுக்குள்ள வேலையை முடிக்கணுமா? அந்த லோகர்விக்கு பார்த்து நம்ம ரொம்ப நாள் ஆகுது இல்ல? அநேகமா அவன் பாடத்தை கத்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லதுக்கு தான்டா விடு. அதனால இந்த காடு இப்ப எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. காத்து தூய்மையா இருக்கு, வானம் நீளமா இருக்கு, தேன் கூட இன்னமும் நல்லா சுவையா இருக்கு. அவன் மட்டும் இதுக்கு மேல இங்க இருந்திருந்தா. டேய் அண்ணா, உனக்கு எதுவும் ஆகல? என்ன நடந்திருக்கு இங்க? ஆனா எப்படிடா இது அவனோட வேலை தான்டா. நமக்கு தெரியாம வேலையை பாக்குறானோ அவன? எப்படி இது நடந்தது? இவ்வளவு மரங்களை வெட்டுறதுக்கு அவனுக்கு எங்க இருந்து நேரம் கிடைச்சிருக்கும்? அண்ணா, நான் சொல்றத நீ நல்லா கேளுடா. என்னாலும் சரி, நம்ம விடக்கூடாது. நம்ம இந்த இடத்துல காத்துட்டு இருக்கலாம். அவன் எப்படி இங்க வருவாளோ அப்ப அவனை வச்சு செஞ்சிடலாம். இதுவும் நல்ல ஐடியா தானே தம்பி. என்ன நான் சொல்றது ஒத்துக்கிறியாடா? எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒருவேளை என்னைக்குன்னு பார்த்தாம லீவ் போட்டுருக்கணும். சரி வா, நாளைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். சரிடா, நான் இன்னைக்கு நைட் நம்ம என்ன சாப்பிடலாம்? ஃப்ரூட் சாலட் பண்ணி தரட்டுமாடா? எப்போ பார்த்தாலும் அதே செய்யறேன். இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில எடுத்த முடியல. இதுதான் நல்ல முடிவு. சீக்கிரமா வாங்க, ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு. என்ன பண்ற போறன்? என்ன பிரச்சனை? என்னது இப்போ பண்றோம்? அந்த மனசாட்சியே இல்லாத சொட்ட தலைய நடுராத்திரில தூங்க விடாம மரத்த வெட்டுறானோ? ஏதோ ஒண்ணு சரியில்லையே. கொஞ்சம் இரு. டேய் தம்பி, லாகர் விக்க நாம ரொம்ப நாளா பார்க்காததுக்கு காரணம் தெரிஞ்சிருச்சா? ஏன்னா அந்த சொட்ட தலைய நாம தூங்கினதுக்கு அப்புறமா நைட்ல மரத்த வெட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாண்டா, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அப்பவா நாம அவனுக்கு இன்னொரு பாடத்தை சொல்லி கொடுப்போம். சூப்பரா செஞ்சிடலாம்டா. இந்த பக்கம் தான் சத்தம் கேக்குது. கரடி பசங்க நடுராத்திரில நாம வேலை செய்யறதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இருட்டில் நாம எங்கிட்டாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டா எப்படி கண்டுபிடிப்பாங்க? அவங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க இதுதான் நமக்கு சரியான வாய்ப்பு. இங்கதான் வாசனை வருது. பொறுமையாடுறா, அவன் பொருள் தான் இங்க இருக்கு. தேடி பார்க்கலாம்டா. அண்ணா, என்னடா இருட்டு அதிகமாயிட்டே இருக்கு. ஜாக்கிரதை தம்பி. இந்த இருட்டுல எப்படிடா கண்டுபிடிக்கிறது? அதுவும் என்னவோ வாஸ்தவம் தான். என்ன பண்ணலாம்? யார் அது? தம்பி, நீயாடா என்ன அடிச்ச?
என்ன இல்லையடா அண்ணா, என் மண்டை எப்படி படைச்சிருக்குன்னு பாரு. அவனை அடிக்கிறேன்னு என்ன நீ தானே அடிச்சடா. என்னது நானா? இங்க பாரு அறிவு கட்டவனே, எப்ப பார்த்தாலும் பண்றத பண்ணிட்டு ஓவரா நீ புலம்பிக்கிட்டு இருக்க. அப்படிதான் விடாத. அச்சோ பாத்தாங்களே. உன்னை நான் விட மாட்டேன். இல்ல திடீர்னு எங்க காணாம போயிட்டோம். டேய் தம்பி, நீ அவனை கண்டுபிடிச்சடா? சரி, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். சரிடா. எப்படா கண்டுபிடிப்பீங்க? டேய் தம்பி, உனக்கு ஒண்ணு ஆகலையே. அந்த விக்கா அப்படி பண்ணா. ஆமாடா, அடிச்சது நாதான்டா. நம்ம ஏதாவது செஞ்சாகணும்டா. என்னடா பண்ண சொல்ற? கரடிகளுக்கு சரியா நைட்ல கண்ணு தெரியாதுன்னு தெரியல. நீ நிக்கிறதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதே மாதிரி அவன் ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தானா அப்புறம் நம்ம எப்படிடா கண்டுபிடிக்கிறது? அதுவே என்னமோ கரெக்ட் தான். ஆனா நீயே யோசிச்சு பாடுறானா, நம்ம இதே மாதிரி விட்டோம்னா அவன் ஒரே நாள் நைட்ல எல்லாத்தையும் வெட்டிடுவான். எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுடா. ஹலோ, இந்த மாச கடைசி வந்துருச்சு. ஆமாங்க ஐயா, வந்துருச்சு. ஆனா நீங்க சொன்ன வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க ஐயா. நைட்ல மரம் வெட்டுற வேலையை நான் பார்த்ததுனால அந்த 2 கரடி பசங்களோட தொல்லை எனக்கு ரொம்ப கம்மியா போச்சுங்க ஐயா. இதே மாதிரி நாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் கண்டிப்பா சரி, அதை விடுங்க. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அதே தாங்க ஐயா, நம்ம பெரிய பணக்காரங்களா இல்ல. சரிங்க முதலாளி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? பாய். யாராங்க? அடேய், நமக்கு தான் ஏதாச்சும் மனபராந்தியா இருக்கும். ஓ மேலதானா இது? இப்ப பாரு ஒண்ணிய நசுக்கு நசுக்கு. என் ஷூவை யாராவது திருடிக்கிட்டு போனது? இந்த மரத்தை வெட்டுவோம். இங்க என்னடா இருக்கீங்க நீங்க? திரும்பவும் வாங்கறதுக்கு வந்துட்டீங்களாடா? சொன்னா கேட்க மாட்டீங்களாடா? என்கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கிட்டு போனீங்க? அப்படி இருந்தும் திரும்ப வந்திருக்கீங்களே. உங்களை அது இன்னைக்கு நடக்காது. தப்பிச்சு போலான்னு பாக்குறானா அவன்? எங்கடா அவன் ஒளிஞ்சிருக்கோம்? அங்க இருக்கானா? இந்த அண்ணனோட பிளான் நல்லா இருக்கு. சிக்க போற லாகர்விக். லாகர்விக், நீ எங்க இருக்க? இது டபுள். சரி, விளையாட்ட ஆரம்பிப்போம். ஒளிஞ்சிக்கிறதுல பெரிய கில்லாடியா இருக்கானே. அப்படின்னா அவன் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வேற எங்கேயாவது போய் தேடி பார்ப்போம். திரும்பவுமா? என்னோட காலு உடஞ்சு போச்சு. பேசாம இங்க இருந்து ஓடி போயிடுவோம். இவனை பார்க்க டிஸ்கோ பால் மாதிரியா இருக்கானே. இங்கிட்டு வாடா தம்பி. என்கிட்ட பம்பு வச்சுக்கிட்டதுக்காக நான் உன்னைய சும்மா விட மாட்டேன்டா. ஆஹா, இந்த மஷ்ரூம் எவ்வளவு நல்லா இருக்கு. டேய் தம்பி, இத வந்து பாரு. இந்த வாட்டி நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. பாருங்கடா.
நாம போட்ட பிளான் நமக்கே இப்ப விளையாடிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடு. இன்னைக்கு நாம நம்ம வேலைக்கு லீவ் விட்டுவிட்டு நிம்மதியா போய் படுத்து தூங்குவோம். என்னையால இன்னைக்கு முடியாதுடா. காட்டை காப்பாத்தியாச்சு. விக்கோட இடுப்பு உடைச்சாச்சு. ஒரே கரடிகளா இங்க வாங்கடா. உங்களை விட மாட்டேன்டா. இதுக்கு மேல எங்கடா தப்பிச்சு ஓடுவீங்க? ஜஸ்ட் மிஸ்ராப்பா. அச்சோ. ரொம்ப வலிக்குது. இன்னைக்கு தானே ரொம்ப மோசமான நாள். கொஞ்சம் இரு பாப்போம். ஃபார்ச்சூன் டெல்லர்ல என்ன சொல்லிருக்காங்க? இதுவும் சரிதான். என்னால என் கண்ணையே நம்ப முடியலையே சார். நான் ஒன்று சொல்லியே ஆகணும். இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே கிடையாது. நிஜமாவா? ஐயா நான் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் என்ன தேடி வந்துருச்சு இப்போ. இதுக்கப்புறம் என் லாட்டரி டிக்கெட் கொடுத்து காசு வாங்கிட வேண்டியதுதான். இது ஒன்றும் லக்கி ஸ்டிக் எல்லாம் இல்ல. சொல்ல போனா இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே மோசமான ஸ்டிக் இதுதான். அடுத்த 3 நாட்கள்ல நீங்க எதிர்பாராத துரதிர்ஷ்டவசமான பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆனா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. நீங்க நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் பண்ணா இந்த சாபத்துல இருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல விஷயங்களை செஞ்சோம்னா நாம தப்பிக்கலாமா? இன்னுமோடா இந்த உலகம் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கு. சரி நல்லது தானே செய்யணும். அதை செஞ்சு விட்டுருவோம். அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் சொன்னது எல்லாமே ரொம்ப சரியா தான் இருக்கு. இதுக்கு நாம ஏதாச்சும் பண்ணணுமே. நல்லவனா இருக்கணும் அதானே. இது ரொம்ப சப்ப மேட்ரு. என்னை விட நல்லவன் யாரு இருக்கா? என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அன்பான கண்ணு, அழகான கண்ணு. சரி நாம நல்லவனா இருக்கணும்னு சொன்னாங்க. அது எப்படி நடந்துக்கிறது யோசிக்கணுமே. அடிபல்சோ ரோட கிராஸ் பண்ணி விடுவோம். வாங்கப்பா வாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டு இருக்கா? வாங்க வாங்க. நானே உங்களை எல்லாரையும் கொண்டு போய் வீட்டுல விடுறேன். அட்டகாசமான பிளானிக்கா. என் அறிவை பார்த்தா எனக்கே கண்ணு வைக்கணும்னு தோணுது. இன்னைக்கு அடிச்சிருக்க பாரு சூப்பரான ஜாக் பாட்டு. இந்த ஆப்பிள வச்சு ஒரு வாரத்துக்கு நல்லா ஓட்டுன்னு ஓட்டிடுவேன். என்ன கண்ண சுத்தாத. ரோட்டை கடக்கும் போது நல்லா கவனத்தோட இருக்கணும்டா தம்பி. பயப்படாத கண்ணா. நான் உன்னைய ஒண்ணும் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன ரோடு தானே கிராஸ் பண்ணணும். இந்த அண்ணன் ஹெல்ப் பண்றாமா? காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்ன மன்னிச்சிருப்பா தம்பி. என் கையில் லைட்டா நழுவிடுச்சு. இங்கிட்டு பாரா தம்பி. வெளி உலகெல்லாம் ரொம்ப மோசமானது. அதனால நீ ரொம்பவே கவனமா இருக்கணும். சரியா? லெஃப்ட்ல பாரு, ரைட்ல பாரு. இப்போ ரோட்ல ஏதாச்சும் வாகனங்கள் வருதான்னு பார்க்கணும். ஆனா இப்போதைக்கு எதுவும் வரல. இவனை நான் என்னதான் பண்றது? டிராபிக்கை பத்தி இந்த பயம் உள்ள என்னைக்காச்சும் ஒரு நாள் கத்துக்காமலா போகும். வாழைப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாடா நாம இன்னைக்கு நாள் முழுக்க நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னது இன்னைக்கு அடுத்ததா எந்த அனிமலுக்கு நாம ஹெல்ப் பண்ண போறோம்னு தெரியலையே. குரங்குக்கு வாரு, இந்த காகருக்கு வரா பாரு. இந்த குட்டி குரங்கு என்னடா ஆச்சு? சரி போய் உதவுவோம். நல்லவங்கிற நாடகத்தை இன்னைக்கு நடத்திடுவோம். என்னடா கண்ணு நீ? ஹாய்டா குட்டி பையா. கீழே விழுந்தியே, உனக்கு ஒன்றும் ஆகல? அச்சோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. டேய் தம்பி டாய். லாகவிக்கு என்ன பிடிக்க பாக்குறான். இனி யாரா இருக்கு என்ன நடக்கும் தெரியலையே. நல்லது பண்ண பார்த்தாலும் நம்ம மூக்கு பஞ்சர் ஆகுது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இன்னைக்குன்னு பார்த்து நிறைய நல்லதை நாம பண்ணிட்டோம். அப்படின்னா நமக்கு இருந்த அந்த சாபம் உடஞ்சு போயிருக்குமா? எதுக்கும் நாம சேஃபா இருக்கிறது நல்லது. சரியா? தைரியமா இப்ப நடக்கிறேன். இவ்வளவு வீரமா நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு. இப்ப நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்க போகுதே. இது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு வாட்டி பாப்போம். இன்னொரு அடிமலுக்கு இப்ப உதவி தேவை. சரி இந்த பொடிவாண்டுக்கும் நாம உதவி செய்வோம். ஆயிடா பொடிவாண்டு.
உனக்கு ஏதாச்சும் உதவி தேவையா? ஆனா சொல்றா கண்ணு. கிட்ட வராத. பொடிவாண்டு, நீ வழி தெரியாம தானே நிக்கிற. நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இந்த லாகர்விக்கு வந்திருக்கிறேன். உன்னோட வீடு இங்கிட்டு இருக்கு. நாம போவோமா? டேய் தம்பி, இங்க வர்றா. உன் வீட்டுக்கு தான்டா போறோம். இந்த பக்கம் ஒண்ணும் இல்லையே. ஓ ஆமால, இந்த பக்கம் தான். இருடா இது. எனக்கு உதவி எல்லாம் செய்ய வேண்டாம், என்ன விட்டுடு. இந்த மேப் படி பார்த்தா இந்த பக்கம்னு சொல்லுது. அடடா, கண்டுபிடிச்சிட்டாடே. அது கண்டிப்பா இந்த பக்கமாக தான் இருக்கணும். சரிடா தம்பி. எங்கடா போனா இவன்? ஆஹா, இந்த காலத்து பசங்க எல்லாருமே இப்படிதான். நல்லது பண்றவங்களுக்கு நாகரிகமா சொல்லிட்டு போகணுங்கிறது கூட இல்ல பாரு. என்ன நடக்குதுங்க? இது எல்லாமே அந்த லாகர்விக்கோட வேலைப்பா. உதவி பண்ற பேர்ல உபத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன சொன்ன? என் வாழைப்பழத்தை வச்சு என்ன அடிச்சிட்டான்பா. என்ன தூக்கிட்டு போறேன்னு சொல்லி மரத்து மேல இடிச்சிட்டான். என்னால நம்ப முடியலடா. போதுன்னு விட்டு வச்சு அவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கோம். ஆமாடா, இதுக்கு மேலேயும் அவனை சும்மா விட்டு வைக்க கூடாது. அவனோட கதையை நாம ஒரே அடியா முடிச்சாகணும். என்னடா பண்ணலாம்? நான் சொல்றத மட்டும் கேளுடா தம்பி. டேய் அண்ணா, இருடா பாரு. இது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. பசி வேற வயித்து கிள்ளுது. லாகர்விக்கோட சண்டை போடணும்னா அதுக்கு வயிறான சாப்பிட்டு தெம்பா இருக்கணும். தனியா இருந்தா நம்ம தான் எல்லாமே சாப்பிடுவோம். ஹனி தம்பி, ஏய் டப்ளு, இவனை ஒரு கயிறை போட்டு தான் கட்டி வைக்கணும். எங்கேயாவது போட்டோம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. லாகர்விக்கு கைய வச்சா எல்லாமே ரைட்டா நடக்கும். நாள் முழுக்க நல்லது பண்ணா எல்லாமே நல்லதா நடக்கும். 4 பேருக்கு நன்மை பண்ணா கெட்டது போய் நன்மை நடக்கும். நன்மை நடந்தா வாழ்க்கையில நல்லாவே இருக்கலாம். லாலா லாலா லா. அடரா, நமக்கு பாட்டு வருதே. யாரா அவன்? ஏட்டா கண்ணி போடல இல்லையா? என்னடா பண்ற நீ? எதை கொண்டு வந்து எங்கடா வைக்கிற? இங்க வர்றா. நான் இன்னைக்கு பார்த்து மரம் எதுவுமே வெட்டல பாத்துக்க. கையில கூட ஒண்ணு இல்ல பாரு. என்னதுடா இது? எதுக்குடா இந்த போட்டோ எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்க? அதோட பார்த்த தாய் சொல்ல வந்திருக்கியாடா நீ? அடடா, அதெல்லாம் இருக்கட்டும்டா தம்பி. நான் அவங்களுக்கு உதவி ஒன்றும் செய்யல. ஏன்னா நான் நல்லவனா இருக்கணும்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் அப்படி எல்லாம் பண்ணேன். நிறுத்துறாபிக்கு நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியல. இங்க பாடுறா தம்பி, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா அதை என்கிட்ட நேரடியா கேளு. ஏன்னா நான் நல்லது செய்யறதுக்கு நேரமே கம்மியா இருக்கு. சரியா? என்னையும் ஏமாத்தலான்னு பாக்குறியா? நான் ஒரு நல்லது பண்றேன். லாகர்விக், எங்க இதை கொஞ்சம் காட்டு. இது என்ன இந்த இடத்துல கொஞ்சம் லூஸா இருக்கு? இப்படி வச்சு பயன்படுத்தினா உங்க கைக்கு அடிபடும். இருப்பாடா, ரைட் பண்ணி தரேன். லாகர்விக், இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. சரியாயிடுச்சு. என்னடா என்னடா தம்பி, பொறுப்பே இல்லாம கோடாரியை இப்படி நீ துரு பிடிச்சு போய் வச்சிருக்க. இருப்பாடா, உனக்கு இதை தேய்ச்சி கொடுக்குறேன். இந்தாப்பா வச்சுக்க. என்னடா நடக்குது இங்க? வேற ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா மறக்காம என்ன கூப்பிடுறா. அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் சொன்ன மாதிரி நாமளும் நல்லவனா இருக்கோம். எல்லா நல்லதையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல நமக்கு எந்த கெட்டதும் நடக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். உடம்புலாம் ரொம்ப வலிக்குது. தேன் எடுக்க போய் தேனிங்க நல்லா கொட்டிருச்சு. ஆனா இந்த கூட்டோட சைஸை பார்க்கும் போது அந்த கஷ்டம் எல்லாமே காத்தோட பறந்து போன மாதிரியே இருக்கு. இதுக்கு மேல நான் எங்க போனாலும் ஒன்னதான் தூக்கிட்டு போக வேண்டாம் செல்ல குட்டி. யாராவது பார்த்தா உன்னை திருடிட்டு போயிருவாங்க. இரு, நான் உன்னை ஒளிச்சு வைக்கிறேன். வேற எங்கேயாவது ஒளிச்சு வைக்கலாமா? ஓகே. இதுல பத்திரமா இருக்கும். இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப கொடுத்து வச்ச கரடின்னு நினைக்கிறேன். எனக்கு தேன் கிடைச்சிருச்சு. இந்த காட்டுக்கு நடுவில் இந்த கரடி பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஹலோ ஹலோ ஹலோ, இதை இங்க கொண்டு வந்து வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி, நாம எடுத்துப்போம். இரு, என்னோட சுவையான தேனை யாராவது திருட்டு பசங்க எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? எதுக்கும் ஒரு அடி போய் பார்ப்போம். டபுள் தம்பி, இன்னைக்கு உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள். இதை நானே உனக்கு கொண்டு வந்து தரேன். சரியா? எவ்வளவு தைரியம் தான் என் தேனை திருட பாப்ப நீ? இல்லப்பா, நான் திருடெல்லாம் பார்க்கலையே. இருப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ
ஒன்னும் பயப்படாத ஹனி, நீ என் கூட சேஃபா இருப்ப. நல்லது செய்யணுமா? நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா நல்லதையும் செஞ்சு பார்த்துட்டேன். ஆனா எனக்கு மட்டும் எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது. இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன்? இல்ல ஒண்ணு, அந்த லாகருக்கு இப்ப என்னடா பண்ணிக்கிட்டு இருப்போம்? அவன் செய்யறத வேலையை தான் நம்ம கெடுத்து விட்டோம்ல. இந்நேரம் அவனோட பாஸ் கிட்ட அவன் வண்டியா திட்டு வாங்கிட்டு இருப்பான்டா. அதுவும் சரிதான், அவனுக்கு தேவைதான். காட்டை பாதுகாக்கிறது நம்ம கடமை. அதனால அதை அழிக்கிறதுக்கு யார் வந்தாலும் நம்ம விடவே மாட்டோம்ல. சரியா சொன்ன தம்பி. நாம அந்த விக்கு பயலுக்கு தேவையான பாடத்தை நம்ம கத்து கொடுத்தாச்சு தம்பி. என்ன நான் சொல்றது சரிதானே? ஆமாண்டா, கரெக்ட் தான். இனிமே அவன் இந்த பக்கம் வந்தான்னு வச்சுக்கயே, நான் கத்து வச்சிருக்க ஒட்டுமொத்த வித்தையும் ஒன்னா இறக்கி அவனை உண்டில பண்ணிடுவேன்டா. சூப்பர் தம்பி, சூப்பர். சரி விடு, அவனை பத்தி ஏன் பேசிக்கிட்டு? வாடா, எனக்கு பசிக்குது. சரி வா தம்பி, செஸ்னட்ட போய் சாப்பிடுவோம். வாடா போவோம். ஓகேடா, நான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாசத்தோட கணக்கு நாம சரியா முடிக்கலையே. அந்த பாசி வேற போன் பண்ணி கண்ட மேடிக்கு திட்டுவானே. அவன் கேள்வி கேட்டானா நாம என்ன பதில் சொல்றது? ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. பேக்கேஜா? ஆனா நான் எதையும் ஆர்டர் பண்ணலையே. சார் இதை யாரும் அனுப்பி வச்சிருப்பாங்க? பாசு லியா, அப்படி போடு. ஆஹா, இது அநேகமா ஏதாவது புது லாகிங் கேஜெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பேஜா, ஒஸ்டான லாகரு. எனது நான் ஒஸ்டான லாகரா? இந்த மாசம் கோட்டாவை நீ சரியா முடிக்கவே இல்ல. ஒழுங்கு மரியாதையா கோட்டாவை முடிக்கிற வழியை பாரு. அது மட்டும் இல்லாம இருக்கிறதுல நீ இந்த ஒஸ்டான லாகர். என்னோட சம்பளத்தை வேணாலும் நீ எடுக்கலாம்டா. ஆனா நான் மரம் வெட்டுற வேட்டக்காரங்கிற பேரை உன்னால பறிக்கவே முடியாதியா. எல்லாம் மீறி போயிட்டையா நீ. இதுக்கு மேல நீ யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுனா ரைட்டு விடுறா. என்னையா பெஸ்டான லாகர்னு சொல்றாங்க. அந்த முதலாளி பையனுக்கு நான் யாருங்கிற விஷயத்தை காட்டுறேன். இந்த உலகத்திலேயே நான் தான் பெஸ்டான லாகர்னு நான் காட்டுறேன்டா. ஓ, காடுக்கு யாரும் இல்லை, மரத்தை வெட்டி காய்ச்சிருவோம். சாப்பிடு தம்பி, அதை கவனி. ஏய் டப்ளு, உனக்கு கேக்குதா? இங்க பாருடா. டேய் அண்ணா, ஏன்டா என்ன அடிச்ச? டேய் பைத்தியக்காரா, சாப்பிடுறத முதல்ல நிறுத்து. அது விக்கோடைய செயின்ஸா. அது கேக்கல. திரும்ப ஆரம்பிச்சிட்டானோ? இந்த வாட்டி என்ன பண்றேன்னு போறடா. டேய் அண்ணா, பாட போலாம். ஏய் டப்ளு, எல்லாத்தையும் தின்றாதடா. எனக்கு கொஞ்சம் மிச்சம் வேண்டாம் தம்பி. என்னை ரொம்ப தான் அசிங்கப்படுத்திட்டாங்களே. இந்த உலகத்திலேயே நான் தான் மோசமான லாகர்னு சொல்லிட்டான். இல்ல நான் கிடையாது. அடே, என் மேல யாரா கல்ல தூக்கி அடிச்சது? இங்க போடுற தம்பி. திரும்ப வந்துட்டியாடா இங்க? நீ கேட்க மாட்டல? நான் கத்து வச்சிருக்க மொத்த வித்தையை இறக்கி உன்னை துவைச்சு தூக்க விடுறேன்டா. சரியான நேரத்துக்கு தானே வந்திருக்கீங்க. ஏன் சீக்கிரம் போவா, நான் காட்டுட்டு பாடா. இந்த ஒஸ்டான லாகரா? எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா இப்போ நீ வந்து இன்னமும் அசிங்கப்படுற பத்தியா? ரொம்ப தானே சோதிக்கிறீங்க. இப்ப என்ன பண்றது பாருங்கடா. தம்பி, அது போக்கவே அவ்வளவு பெருசா இருக்கு. அது போட்டு யாருன்னா விழுவாங்க, வாய்ப்பு இல்ல. அப்படியா? பார்க்கலாமா? வேணா பெட்டி கட்டலாமா? அவன் அந்த கல்லை தாண்டி போயிட்டா. இந்த செஸ்ட் எல்லாத்தையுமே நீ எடுத்துக்க. ஆனா அவன் கீழே விழுந்துட்டா. இதுல இருக்கிற எல்லாமே எனக்கு தான். எப்படியும் எனக்கு அது தேவையில்லைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயா, நான் ஜெயிச்சிட்டேன். டேய் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி. அடே, உங்க ரெண்டு பேரால திரும்பவும் மண்டை கப்பிட்டா. அவங்கள விட மாட்டேன்டா. நீ உன் மேல நம்பிக்கையே வேடா. யாரும் உன்னைய அவமானப்படுத்த முடியாதுடா. என்ன தைரியம் தான் நீங்க என்னைய பார்த்து கலாச்சிருப்பீங்க.
அட என்னடா இது ஒண்ணையும் நான் விடவே மாட்டேன். என்னைய பார்த்து சிரிக்காதீங்கடா. என்னைய ரொம்ப வெறுப்பேத்துறீங்கடா நீங்க. அடே விட மாட்டேன்டா. உங்களை அடிக்காம விட மாட்டேன்டா. என்ன பண்ற பாருடா. என்ன விட்டாங்க. கொஞ்ச நாள் உடைப்பட்டா. அவங்க என்ன பண்றாங்க? தம்பி, இப்பெல்லாம் நீ தினமும் ஒர்க் அவுட் பண்றதுனால முன்ன விட எவ்வளவோ பெட்டரா இருக்கடா. ஆமாண்டா அண்ணா. ஹேய் லாகர்பேக், திரும்பவும் நீ இந்த இடத்துக்கு வந்த உன் நிலைமை தான் அப்புறம் மோசமாகும். ஆமாண்டா, மோசமாயிடும். வட தம்பி, நம்ம போலாம். டே அண்ணா, எனக்கு ஒரே ஒரு ஜஸ்ட் நட்ஸ் மட்டும் தெரியும். வாய்ப்பில்லை ராஜா, நான் இதை நியாயமா ஜெயிச்சிருக்கேன், தரமாட்டேன். அண்ணா என்னடா, தம்பி தானே கேக்குறேன். ஒரு மரத்தை கூட இன்னைக்கு வெட்ட முடியல. எல்லாத்துக்கும் அந்த காரணிங்க தான் காரணம். இப்படியே போச்சுண்டா இந்த பேர் நம்ம கூடவே இருந்துருமோ? இத பார்க்கும் போதே ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆஹா, அற்புதமான ஐடியா பாச்சே. திரும்ப வந்துட்டா போச்சு. அச்சோ வலிக்குது. யாரா பண்றீங்க? திரும்பவும் நீங்களா? லாகர்பேக், இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்லப்பா, நான் எதுவுமே பண்ண வரலையே. உங்களை பார்த்து சும்மா டாடா காட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன டாடா காட்டணும்? இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்குதான் என்னையே மோசமான லாகர்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் இந்த வேலையை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நான் எப்படி போக போறதா தெரியலையா. எனக்காக இந்த ரெண்டு பேரையும் நீங்க வச்சுக்கிறீங்களா? சொல்லுங்க ஐயா. ஃபாரஸ்ட் ஹீரோஸா? எனக்கு இது ரொம்ப அழகா இருக்கு. யா, இங்க பாத்தியா, நம்ம ஹீரோஸ். லால 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 லால. யாருக்கிட்டடா விளையாடுறீங்க? இதெல்லாம் உங்க ரெண்டு பேருக்கும் நல்லா தேவைதான்டா. அந்த மோசமான லாகருங்கிற பேட்ச் கிடைச்சதுக்கு காரணமே நீங்க தான்டா. நான் உங்ககிட்ட இந்த பேட்சை கொடுத்தனே ஞாபகம் இருக்கா? அது எல்லாமே எலக்ட்ரானிக் பேட்சஸ் தான். இது மாதிரி எனக்கு எத்தனை வாட்டி புரட்டி எடுத்துருப்பீங்க ஞாபகம் இருக்காடா? அடே கரடிகளா, இப்போ என்ன பண்ண போறீங்க? என்னதான் நீங்க ட்ரை பண்ணாலும் அது வராதுடா. அது தெரியாதா உங்களுக்கு? இப்போ பாருங்கடா, திரும்பவும் இன்னொரு வாட்டி நமக்கு என்ன இது சொதப்பிக்கிச்சு? லாகர்பேக், அச்சோ இது கால மாறுது. ஏன் தகரப்பா? ஒர்க் ஆகுங்கிறல. ஐடு சீக்கிரம் ஒர்க் ஆகு. அடே குண்டைகளா, உங்களுக்கு என்னடா வேணும்? அடே வேண்டாம் வேண்டாம் வேண்டாடா. தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்கடா. என்னால முடியலடா. தொப்பி உன்னை பிடிக்கிறேன். எவ்வளவு வேகமா போறான் பாரு. இப்ப ஏடி போறோம். முகத்தை விட்டுறான். என்ன இது, கை சரி அடிக்கவே இல்ல. ஓ, நல்லா அடிச்சிருக்கு. என்னது என்ன நடக்குது இங்க? காப்பாத்துங்க ஐயா, என்னையே காப்பாத்துங்க. தேடு. வலிக்குது. வலி தாங்க முடியலையே. எல்லாம் எனக்கு தேவைதான். அவங்க கிட்ட போய் ஏன்டா மல்லு கட்டுற நீங்க? லாகர்பேக், உங்களுக்கு இன்னொரு பேக்கேஜ் வந்திருக்கு.
எது எனக்கா? சார் இந்த வாட்டி என்ன வந்திருக்குன்னு தெரியலையே. சரி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். முன்னெடுத்ததை விட மோசமான லாகரா. அடே கரடிகளா, இது எல்லாமே உங்களால தான்டா. இதுக்காக உங்களை விட மாட்டேன்டா. இது ஷாம காமெடிப்பா. அந்த கோழிக்கு இருக்கு யாராவது யாரோ சிரிச்ச மாதிரி கேட்டுச்சு. இங்க பாரு, இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் அமைதியாடுறோம். டேய் அண்ணா, அந்த கோழி அது மேல ஏறி நின்னுச்சுல, அதை பார்க்கும்போது செம்ம காமெடியா இருந்துச்சுல. இங்கிட்டு விக்கு அங்கிட்டு யாரு. இன்னைக்கு நான் எதையும் வாங்குற மூட்ல இல்லைங்கய்யா. அதனால நீங்க என்ன பண்றீங்க? யாருகிட்ட பேசிட்டு இருக்க? ஹலோ முதலாளி, நான் உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுமா ஐயா? அதுவும் ரொம்ப சூப்பரான ஆளுகிட்ட நான் புக் பண்ணிருக்கேன். என்னமோ சொல்றாங்க. அது உனக்கு பெரிய உதவியா இருக்கும். உனக்கு அது தைரியம் இருந்தா நீ அதை போய் கத்துக்க. ஆனா இந்த வாட்டி நீ முடியாது கிடையாதுன்னு ஏதாவது காரணம் சொன்னா உன்னை உண்டி பண்ணிடுவேன். இந்த வாட்டி ஏதாவது பண்ண பாரு. அவ்வளவுதானே, அதை கத்துக்கிட்டா போச்சுங்க ஐயா. ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாட்டி நான் எப்படி கலக்கறேன்னு மட்டும் பாருங்க முதலாளி. நீ கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ். இல்லனா முடிஞ்சிரும். ஐயா சும்மா அதை சொல்லி பயப்படுத்தாதீங்க, விடுங்க. ஆமா என்ன சொன்னீங்க? உன் ட்ரெய்னிங் கார்டை நான் உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஒழுங்கா அந்த கோர்ஸ்க்கு போய் கத்துக்கிட்டு அந்த கரடிகளை ஒரு வழி பண்ணிட்டு அப்படியே பாரு. அது எப்ப ஐயா இங்கிட்டு வரும்? இவன்லாம் ஒரு பாசா ஐயா. என்னைய பேச விடாம இவன் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா வேற வழி இல்லையே. எனக்கு இதை தவிர வேற என்ன வேலை தெரியும்? அந்த சிப்ஸி எங்கடா போச்சு? அதை இதுக்கு மேல தானே நான் வச்சுட்டு போனேன். திடீர்னு காணா போயிடுச்சே. அடே கரடிகளா, ஏன்டா எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வந்து மல்லு கட்டுறீங்க? இருக்குடா, நான் ட்ரெயினிங்கை மட்டும் முடிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த கரடிகள் ரெண்டுத்தையும் நான் எப்படி புரட்டி போறேன்னு மட்டும் பாருங்க. அது வரைக்கும் பொறுத்துருக்கடா. அந்த லாகர்வுக்கு கிளாஸுக்கு போக போறானா? நம்மள படிக்கிறதுக்கு மட்டும் அவன் கத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கதை முடிஞ்சிடும். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் சொன்னதை எதையாச்சும் கேட்டியாடா நீ? கேட்டேன்டோ. ஆனா அதுக்கு நான் என்ன பண்றது? அநேகமா ஒரு ஐடியா. அவனோட ட்ரைனிங் கார்டை நம்ம எடுத்துருவோம். அப்புறம் எப்படி அவனால ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ண முடியும்? நல்ல ஐடியாடா. பிக் சார், உங்களுக்கு ஸ்பீடான டெலிவரி ஒன்று வந்திருக்கு. இந்த ட்ரைனிங் கோர்ஸை நாங்கள் ஒரு வாரத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால சரியான டைமுக்கு அந்த இடத்துக்கு நீங்க வந்துருங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இந்த ப்ரோக்ராம்ல இருந்து உங்களோட பேரு நீக்கப்படும். என்னது, நாளைக்கு காலையிலேயே கிளாஸா? அப்படின்னா நாம சீக்கிரமா எடுத்து வைக்கணும். அவ்வளவுதாயா? இதுக்கு மேல நாம என்னத்தை எடுத்து வைக்கணும்? எல்லாம் ரெடி தான். அந்த கார்டை போய் நம்ம எடுக்கலாமா? சரிடா. நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்ப எங்க கிட்ட நீ மோதுவியாடா? வா போய் தேடுவோம். என்னடா இது, கீழே ஒண்ணுமே இல்ல. இந்த ட்ரோல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது இது திறக்க மாட்டேங்குது? இப்ப உன்னை எப்படி திறக்கிறேன்னு பாரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ?
என்னது அது? வாடா நம்ம ஓடிடலாம். நான் ஓட்டிக்கிட்டேன்டோ. டேய் தம்பி. சுத்தம். ஏன்டா நீ எப்ப பார்த்தாலும் இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போடா. நான் என்ன பண்ணேன்? இந்த மாதிரி என்ன கேவலப்படுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அந்த பூனையை வச்சுக்கிட்டு மல்லு கட்டவே முடியலையே. தூக்கம் வேற வருது. இந்த காடை பத்திரமா வச்சிருக்கணும். அதனால கையோடவே இருக்கணும். அப்படி போடு. எல்லாமே ரெடி. இதுக்கப்புறம் வெற்றிக்கான நேரம் தான். இந்த கோர்ஸை மட்டும் நான் முடிச்சிட்டேன்னா என் வாழ்க்கையே மாறி போயிடும். இது சூட் கேஸ், அப்புறம் வாலட்டு, அதுக்கப்புறமா என்னுடைய காடு. எங்கயா போச்சது? ஆஹா, என் தொப்பி. தெர்றா தெர்றா தெர்றா, இங்கதான் எங்க வச்சிருப்போம். தெர்றா தெர்றா, காணுவே. அப்படியே ஃபெபியன், நீ எங்கடா இருக்க? அவன் தான் இதை எங்கேயாவது எடுத்து வச்சிருக்கணும். என் ஃபெபியன் எங்க இருந்தாலும் ஒழுங்கா வெளியே வந்துடுறான். வாடு சொல்றல்ல, என்னன்னு சொல்லுங்க. அப்படியே குள்ள வாண்டு. என்னோட காடை எடுத்து எங்கடா வச்ச? எங்க இருக்குன்னு சொல்றா. அது அங்க. அத கரடிகளா கொண்டு போச்சு. அச்சோ, திரும்பவும் தொல்லை பண்றாங்களே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன்டா எல்லாமே போச்சு. இப்ப என் சீட்டும் கிழிய போகுது. யாருங்க ஐயா? ஏ விக், இன்னொரு வீட்ல உட்கார்ந்து என்ன பண்ற? என்னைய மன்னிச்சிருங்க ஐயா. உங்ககிட்ட என்னத்த சொல்றதுனே தெரியல ஐயா. என்னோட காடை நான் தொலைச்சு விட்டேங்க ஐயா. என்ன, உன் காடை தொலைச்சிட்டியா? ஆமாங்க ஐயா. ஏண்டா ஒரு வேலையை கூட உன்னால பொறுப்பா செய்ய முடியாதா? நீலாம் எதுக்கு வேலையில இருக்க? போக வேண்டியதானே. சரி, நடந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அங்க போனதுக்கு அப்புறம் என் பேரை சொல்லு, சரியா? தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் போறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. இது போதுமே நமக்கு. வண்டியை விடுறா முக்கு. நான் போயிட்டு வரட்டுமா? குட் பை போ. டேய் அண்ணா, அந்த லாங்கர் வீக் ட்ரெய்னிங் ப்ரோகிராம்க்கு போறான்டா. இன்னும் கொஞ்சம் விட்டு அவன் எஸ்கேப் ஆயிருவான். வாடா போய் நீ தடுக்கலாம். சொல்றது சரிதானா தம்பி? வா போலாம். டேய் அண்ணா, இருடா. முட்டா கரடிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ட்ரெயின் வந்துடும். அப்புறம் ஜாலியா போயிடலாம். ட்ரெயின் நம்பர் K250 இன்னைக்கு தாமதமா வருதுன்னு தெரிவிச்சுக்கிறோம். என்னடா சொல்றீங்க நீங்க? கடைசி நேரத்தில் ஏற்பட்ட மாற்றத்துக்காக நாங்க வருந்துகிறோம். டைமுக்கு எப்படி நான் போவேன்? தம்பி, டேய், இன்னமும் லாங்கர் வீக் அங்கதான்டா இருக்கான். இரு, அவனை போய் பிடிச்சிட்டு வரு. தம்பி, இப்படி போனா எல்லாரும் பயந்துருவாங்க. அப்ப என்னடா பண்ணலாம்? ஒரு யோசிச்சு பாரு. எப்படியாவது விக்கோட டிக்கெட்டை நாம திருடிட்டோம்னா. டாடி, சொல்லுமா. நாம போற ட்ரெயின் எப்ப இங்க வரும்? கொஞ்ச நேரத்துல வந்துருமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் 5 நிமிஷம் இருக்குதா? அது எப்ப போகுமோ? இங்க பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. எங்க எழுந்திருக்கங்க. என்னோட ட்ரெயினை நான் மிஸ் பண்ணிட போறேன். எழுந்திருக்க. ஹலோ, அச்சோ, எழுந்திருக்க. என்ன பண்றீங்க நீங்க? எழுந்திருக்க. என்னோட ட்ரெயினிங்க்கு நான் எப்படியாச்சும் போய் ஆகணுமே. அச்சோ, அது என்னோடது. அதை எடுத்துட்டு எங்க போறேன்? இங்க வாங்க. அச்சோ, தயவு செஞ்சு எழுந்திருக்க. இங்க வந்து அந்த பொம்பளை என்னோட டிக்கெட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க. அடே, நீங்க 2 பேரும் தானடா? இருந்துட்டு போட்டோம்டா. நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. இத போரு. அவன் டிக்கெட்டை சுட்டுட்டு வந்துட்டு. இரு, அதை கொஞ்சம் காட்டு. இந்த வாட்டி நான் உங்களை விட புத்திசாலியா இருந்திருக்க. பாத்தீங்களாடா முட்டா கரடிகளா? பயணிகளின் கவனத்திற்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. K250 ட்ரெயினோட போர்டிங் இப்போ ஆரம்பிக்குது. அப்படி போடு. கொஞ்சம் நகருங்க ஐயா. என்னதுடா இது? நம்மளோட பர்ஸ் எங்கடா போச்சு?
அச்சோ என் பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்களா? பயணிகளின் கவனத்திற்கு ட்ரெயின் K250 புறப்படுறதுக்கு தயாராக இருக்கிறது. பயணிகள் விரைவாக ஏறவும். அச்சோ விடுங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒழுங்கு மரியாதையை டிக்கெட்டை வாங்கிட்டு வா, இல்லைன்னா அவ்வளவுதான். ஆனா நான் தான் டிக்கெட்டை வாங்கணும்னே. யா, நாம ஜெயிச்சிட்டோம்.